மந்தசா அப்படிங்கிற கிராமத்துல ஜனங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஊருக்கு நடுவுல ரொம்ப பயங்கரமான ஒரு சிலை இருந்துச்சு. அது அவங்களுடைய முன்னோர்கள் கும்பிட்டுக்கிட்டு இருந்த வனதேவதை கடிகாவோட சிலை. இரவு நேரமும் ஆச்சு. திடீர்னு ஊருக்குள்ள எல்லாருக்கும் யாரதோ பயங்கரமான சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. எல்லாரும் பயந்து போய் வீட்டை விட்டு வெளியில வந்து பார்க்கும்போது, மஞ்சராக்கா, மஞ்சராக்கா. சில வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு நாள், அப்பா தீபாவளிக்கு பாட்டியோட ஒரு மந்தசாவுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்ன. ஆமாமா, நாளைக்கு போலாம். நான் சொன்னது உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல? ஊருக்குள்ள கால் வச்சதுல இருந்து மறுபடியும் எல்லைய தாண்டுற வரைக்கும் நீ கப்சிப்னு சும்மா இருக்கணும். இது ஊரோட கலாச்சாரம். மறுபடியும் அமாவாசை அன்னைக்கு நாம திரும்ப வருவோம். அப்ப வரைக்கும் நான் சொல்றத நீ கேட்கணும். சரிப்பா, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். இரவு நேரத்துல எல்லாரும் பழம் பூ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஊருக்கு நடுவுல இருந்த அந்த வனதேவதையோட சிலை கிட்ட வந்தாங்க. அங்க அனு சோனு 2 பேரும் வந்தாங்க. நடு ராத்திரியில எல்லாரும் பூக்களால அந்த கட்டிக்க சிலைக்கு பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கிராமத்தோட எல்லையில நிறைய பேய்கள் காத்துல பறந்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்பா இப்ப சொல்லு, எதுக்காக பாட்டியோட ஊர்ல யாருமே பேசக்கூடாது? அமாவாசை நாளன்னைக்கு ஊர் எல்லையில அந்த பேய்ங்க ஏன் வந்துச்சு? அதுங்க ஏன் ஊருக்குள்ள வரல? உண்மையிலேயே என்ன நடந்துச்சுப்பா? 70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. உங்க பாட்டி தான் இதை எனக்கு சொல்லுச்சு. இந்த ஊரோட பேரு மந்தசா. இந்த கிராமத்தோட நடுவுல தானாவே வந்த அந்த கட்டிக்க சிலை. அந்த சிலைக்கு அவங்க அன்னையில இருந்து பூக்களை சிலைக்கு தூவி அந்த சிலைக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பூக்களை தூவி பார்த்துக்கிட்டா அந்த அம்மன் நம்ம ஊரை காப்பா அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா நாட்கள் நகர நகர ஜனங்களுக்கு பக்தி எல்லாம் குறைஞ்சு அந்த அம்மனோட சிலைய கவனிக்கவே அவங்க தவறிட்டாங்க. ஆனா பிறந்ததுல இருந்தே வாய் பேச முடியாத சங்கர் மட்டும் தினமும் பூக்களை எடுத்துட்டு வந்து அந்த அம்மனுக்கு பூஜைய செஞ்சுக்கிட்டு இருப்பான். சரியா அதே நேரத்துல கிராமத்து ஜனங்க எதிர்பாராத விதமா ஒரு ஆபத்து, ஒரு பயங்கரமான மந்திரவாதி மந்தச ஊருக்குள்ள வந்தான். பட்ட பகல்லையே அவன் ஊருக்குள்ள வந்து ஒரு வயசு பொண்ணோட கையை பிடிச்சுக்கிட்டே இழுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தான். அப்போ ஊஜனங்க யாராவது அவனை தடுக்க வந்தா காத்தாலேயே ஊதி அவங்கள தள்ளி போட்டுருவான். அப்ப அந்த கிராமத்தோட தலைவர் அந்த மந்திரவாதிக்கு குறுக்க வந்து நின்னு, ಯಾರೋ ನೀನು ನಮ್ಮ ಗ್ರಾಮಕ್ಕೆ ಬಂದು ನಮ್ಮ ಗ್ರಾಮದ ಹುಡುಗಿನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀಯ? ಅವಳ ಬಿಡೋ. ಅಂಜರಾಕ, 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 ಅಂಜರಾಕ. தினாராக்க, நீங்க எல்லாரும் என் கையிலிருந்து சாகணும். சேத்தக்காக்க, இந்த உலகத்தை நான் ஆளணும். அதான் என்னோட ஆசை. புரிஞ்சுதாடா கிராமத்து சேவகனே? இங்கிருந்து போயிரு, முன்னாடி வராத. மஞ்சராக்கா, மஞ்சராக்கா, மகா மாந்திரிகா, மஞ்சராக்கா. கிராமத்து ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மஞ்சராக்கா இன்னொரு பொண்ணை இழுத்துக்கிட்டே ஊர் எல்லைய தாண்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டுட்டு உடனே அவனுடைய மந்திர சக்தியால அந்த பொண்ணை ஒரு பேயா மாத்தி தன்னுடைய இடது கைக்குள்ள அந்த பேயை சேர்த்துக்கிட்டான். சங்கர் ஊர் ஜனங்க எல்லாரையும் கூப்பிட்டு கட்டிக்க சிலைய காட்டி பூஜை செய்யுங்க அப்படின்னு செய்கையில சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா அவனை யாருமே கண்டுக்கல. சங்கர் ஒரு பேப்பர்ல நாளைக்கு தான் அமாவாசை, கட்டிக்க சிலைக்கு நாம பூக்களால அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதி அதை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் காட்டிக்கிட்டு இருந்தான். எல்லாருமே அவன் முன்னாடியே கதவை சாத்திட்டாங்க. ஐ ஹரி ஜம் சித்தி பிரசீதா ஜம் ஹயம் சக்தி பிரதாதா ஜம் தாசோஹம் மஞ்சராக்கா அப்படின்னு மந்திரத்தை சொன்ன உடனே அவனுடைய இடது கையில இருந்து 2 பேய்ங்க வெளியில வந்துச்சு.
அந்த 2 பேய்களும் கிராமத்துக்குள்ள போய் பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கிராமத்து ஆளை தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. மஞ்சராக்காவோட சிரிப்பு சத்தம் அந்த ஊருக்குள்ள பிரதிபலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவும் பயந்து போயிட்டாங்க. அந்த 2 பேய்களும் தூக்கிட்டு வந்த அந்த ஆளை மஞ்சராக்கா முன்னாடி கீழே போட்டுட்டாங்க. பூஜையில இருந்த அந்த பெரிய கட்டி எடுத்து அந்த ஆளோட தலையை வெட்டிட்டான் மஞ்சராக்கா. அடுத்த நாளே கிராமத்து தலைவர் அவனுடைய வேலைக்காரங்க கங்காவை கூப்பிட்டு, எனக்கு என்னவோ சங்கர் சொன்னது அதான் அந்த கட்டிக்க சிலைய நாம வணங்கினா இதுக்கு பரிகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீ சீக்கிரமா போய் கிராமத்து ஜனங்களை ரச்சப்பாறைக்கு வர சொல்லு. இதால எல்லாருக்குமே தெரிவிக்கிறது என்னன்னா, கிராமத்து தலைவர் சொன்ன மாதிரி எல்லாருமே ரச்சப்பாறைக்கு வரணுமா? எல்லாருமே பஞ்சாயத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. சங்கர் சொன்ன மாதிரியே எல்லாருமே கட்டிக்க சிலைய கிராமத் தலைவர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மஞ்சராக்காவோட சிரிப்பு சத்தம் கேட்டு எல்லாருமே பயந்துகிட்டு இருக்கும்போது, பயப்படாதீங்க, நான் சொல்றது மட்டும் கேளுங்க. என்னடா கிராம சேவகா, கேளுங்கடா. வர அம்மாவாசைக்கு 100 பேரை நான் கொல்ல போறேன். மறுபடியும் வர்ற அம்மாவாசை அன்னைக்கு எல்லாரையும் கொல்ல போறேன். இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சங்கர் வேகமா கட்டிக்க சிலை கிட்ட போய் அதோட காலில் தன்னுடைய தலையை இடிச்சுக்க ஆரம்பிச்சான். சங்கரோட ரத்தம் கட்டிக்க சிலையோட பாதத்தின் மேல பட்ட உடனே, சங்கர் எழுந்திரி, திருட்டிகா அப்படிங்கிற மந்திரத்தை சொன்ன உடனே நான் வந்து அந்த மந்திரவாதியை கொன்னுடுவேன். எழுந்திரி, முயற்சி பண்ணு, வாழ்க வளமுடன். சங்கர் எழுந்திருச்சு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் பக்கத்து ஊர்ல இருக்கிற மந்திரவாதி பாட்டியை பத்தி ஞாபகம் வந்துச்சு. உடனே பக்கத்து ஊருக்கு போய் மந்திரவாதி பாட்டிக்கிட்ட ஊருக்குள்ள அந்த மஞ்சராக்கா செய்யற அநியாயத்தையும் அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னா திருட்டிகா மந்திரத்தை சொல்லணும்னு எல்லாத்தையுமே விவரமா அந்த பாட்டிக்கு எழுதி காட்டினா. ஜெய் பேத்தாளா, அந்த மந்திரவாதி சாகணும், அவ்வளவுதானே. அந்த பூஜை மந்திரத்துல மஞ்சள் துணி கட்டியிருக்கிற அந்த ஓலையை எடுத்து படி. அமாவாசை நாளன்னைக்கு இந்த மந்திரத்தை படிச்சு அவனை அழிச்சிடு. மந்திரவாதி பாட்டி சங்கரோட காதல மந்திரத்தை சொன்னதும் பயங்கரமான காத்து அடிச்சுது. அந்த காத்துக்கு பயந்து போய் கூட்டுக்குள்ள இருந்த பறவைகள் எல்லாமே வெளியில ஓடி போச்சு. அந்த காத்துக்கு ஊர்ல இருக்கிற மரம் எல்லாம் ஆட ஆரம்பிச்சது. மரத்துல இருக்கிற பூக்கள் எல்லாம் கட்டிக்க சிலை மேல வந்து விழுந்துச்சு. பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்த மஞ்சராக்கா கண்களை திறந்து பார்த்து, என்னமோ நடக்குது, ஆபத்து வந்துகிட்டே இருக்கு. அப்படி இருந்தாலும் என்ன தடுக்கிற சக்தி, தைரியம் யாருக்கு இருக்கு? அப்படி மந்திரவாதி பாட்டிய பார்த்துட்டு அந்த ஓலையெல்லாம் எடுத்துக்கிட்டு சங்கர் ஊருக்கு திரும்பினான். அமாவாசை நாள் நைட்டு இருட்டா இருந்துச்சு. ஊரே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. கிராமத்து ஜனங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே பயந்து போய் நடுங்கிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. மஞ்சராக்காவோட சிரிப்பு சத்தம் கிராமத்துல எல்லா இடத்துலயும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஊர் எல்லையில பேங்க எல்லாம் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ஊருக்கு நடுவுல நின்று இருக்கிற சங்கரை மஞ்சராக்கா பார்த்தான். உடனே அவன் கோவமா சங்கர் கிட்ட வந்தான். டேய் அப்பாவி, உன்னோட சாவுக்கு இன்னும் நேரம் இருக்கு, இங்கிருந்து. உன்னோட சாவு இங்கதான், இப்பவே. என்னடா, என்ன கொல்ல போறியா? இல்ல, உன்னை கொல்ல மாட்டேன், நானா செத்துருவேன். சங்கர் மந்திரவாதி பாட்டி சொல்லி கொடுத்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு கத்தியால குத்திக்கிட்டே இறந்து போயிட்டான். சங்கர் உடனே ஆன்மாவா மாறி மஞ்சராக்காவோட உடம்புக்குள்ள புகுந்து அவனுடைய உடம்புக்குள்ள இருந்தே அந்த மந்திரத்தை அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்ப அங்க கட்டிக்கு சில வந்து திருசுறதுனால அவனுடைய தலையை வெட்டி போட்டுச்சு. உடனே அந்த பேய்ங்க எல்லாம் ஊரை தாண்டி எல்லைக்கு ஓடி போச்சு. இது எல்லாத்தையுமே கிராமத்து ஜனங்க அவங்கவுங்க வீட்டுக்குள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பாடா, அந்த மந்திரவாதி மஞ்சராக்கா செத்து போயிட்டா. ஆனா ஆமாப்பா, இப்ப வரைக்கும் ஏன் ஊர் ஜனங்க யாரும் பேசிக்க மாட்டேங்கிறாங்க? அந்த அப்பாவிக்கு இருந்த தைரியம் அவங்களுக்கு இல்லைன்னு, பாவம் அப்பாவி ஒருத்தன் செத்துட்டான்னு எல்லாரும் இந்த மாதிரி பேசுறதை விட்டுட்டு அவங்களுக்கு அவங்களையே தண்டனை கொடுத்துட்டாங்க. அமாவாசை அன்னைக்கு மட்டும் இந்த எல்லையில கொஞ்சம் மந்திரத்தை எல்லாம் சொல்லுவாங்க. சங்கர் ரொம்ப கிரேட் இல்லப்பா? ஆமாமா. அனு,
இந்த கதையெல்லாம் நீ கேட்ட, ஆனா உனக்கு டவுட் வரலையா? சந்தேகமா? ஆ, இருக்குப்பா. அந்த மந்திரவாதி மஞ்சராக்கா எதுக்காக இதை எல்லாத்தையும் பண்ணா? அவ சொன்னால இந்த உலகத்தை ஆளணும்னு. அப்படின்னா என்ன இருக்கு? கதை தான் முடிஞ்சுதே. இல்ல, மஞ்சராக்கா பெரிய மந்திரவாதி. மஞ்சராக்காவுக்கு சாவில்ல. மஞ்சராக்கோட கதை இப்பதான் ஆரம்பம்.